இன்னைக்கு விடிய காலைல சீக்கிரமா ஏஞ்சி குடும்பத்தோட காஞ்சிபுரத்துக்கு பட்டு புடவை பர்ச்சேஸ் பண்ண போனோம். அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ ஒரு குட்டி சர்ப்ரைஸ் காட்டவா? ஒரு பிரியாணிக்கா இவ்வளோ எக்ஸைட் ஆகுற சாருன்னு கேட்டிங்கன்னா, இது என் ஃப்ரெண்டு எனக்காண்டி அனுப்பின பிரியாணி. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு கல்ச்சுரல்ஸு அப்போ அவள் கொண்டு வந்தா, எப்பவுமே நமக்கு தான் தெரியும்ல, ஃப்ரெண்டு கொண்டு வந்தானா அவளை பிடுங்கி தின்றதே நம்ம இருப்போம்ல. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து இந்த பிரியாணி அப்போ ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டது ஆம்பூர் பிரியாணின்னு நினைக்கிறேன். வீட்டில் யாரோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ காலேஜ் முடிச்சு 1 வருஷம் தாண்டிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரேண்டமாக ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரவா அப்படின்னா, நான் வேறு இன்னைக்குன்னு பார்த்து ஊரில் இல்லை, நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஷீ சைட் லைக் இந்த மாதிரி உனக்கு பிடிக்கும்ல அந்த மட்டன் பிரியாணி, அது வந்து எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நான் கொண்டு வரவா அப்படின்ட்டு. எங்கேயும் எப்பயோ நடந்த அந்த ஒரு குட்டி விஷயத்த ஞாபகம் வச்சு நமக்காண்டி ஒருத்தவங்க வந்துட்டு அதை செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? லிட்ரலி வந்ததுலேருந்து எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. பிரியாணி ரொம்ப பிடிக்கும் தான், பட் இன்னைக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பிகாஸ் என் ஃப்ரெண்ட் எனக்காண்டி ஆசையாக அனுப்பியிருக்கா. உங்களுக்கும் இது மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்வீட்டான ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.